நீங்கள் கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவனுக்கு நீங்கள் அடிமை பார்த்தீங்கன்னா தப்பு, அது தப்பு. யாருக்குமே அடிமையாகாத வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறார். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்காது. கடன் வாங்கிட்டீங்க, அந்த ஆளுக்கு நீங்கள் அடிமை. இப்போ என்ன பாஸ்டர் செய்ய, வாங்கிட்டோமே, கடனில் இருக்கிறோமே, 3.5 லட்சம் கடன் இருக்கே, என்ன செய்ய போகிறோம்? நான் சொல்கிறேன்னே, இந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்கள், கர்த்தர் ஒரு வழியை திறந்து இவங்க அத்தனை பேரும் கடனை அடைச்சி எந்த அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்தாலும் அவங்க அதிலிருந்து வெளியே வந்து நிமிர்ந்து நடக்கணும். ஏன்னா அந்த பூனியை பார்த்து அவர் சொன்னார், நீ பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், உடனே அவள் நிமிர்ந்து. அதே மாதிரி கொஞ்சம் 10 வருஷம் கழித்து நிமிரலை, உடனே. அதே மாதிரி இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உடனே நிமிர்ந்து நிற்பீங்க. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை